கேரம் வந்து இத்தன அதாவது 6 இயர்ஸ்ல நீங்க ஆடிட்டு இருக்கீங்கன்றீங்க. செம விஷயமா இருக்கு. கேரம் காசிமாக்கு என்ன குடுத்துச்சு? என்ன எடுத்துச்சு? நெறைய குடுத்துச்சு எனக்கு. ஏன்னா, இப்போ இந்த அளவுக்கு என்ன இவ்வளோ பெரிய ஆளா ஆக்கியிருக்குன்னா, அது கேரம் தான் நான் சொல்லுவேன். ம். இவ்வளோ பேர் ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன வந்து ப்ரெஸ்ல இருக்கட்டும், எல்லாருமே வந்து மதிக்கிறாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து கேரம் தான் எனக்கு எடுத்துச்சுன்னா எதுவுமே இல்ல. எங்க வீட்லயும் ஏசிலாம் கிடையாது. ஓடு வீடு தான். ஸோ, ம். அப்படியே ஃபேன் மட்டும் தான். ஆனா, அங்க போகும்போது எல்லாமே சேஞ்சு. ஏசி, பெரிய பில்டிங் அந்த மாரிலாம் நெறைய இருந்தது. அந்த வேர்ல்டு கப்ன்னு அங்க போறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. அவ்ளோ விஷயங்கள் இப்ப கூட சொன்னீங்க, நான் வந்து ஓட்டு வீட்ல தான் வந்து நான் இருந்தேன். இப்படி தான் நான் வந்து கத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுங்களேன். ஸ்ட்ரகிள்ஸ்னா போறதுக்கு எனக்கு விசாவே கிடைக்கல. ம். 2 டைம்ஸ் ரிஜெக்ட் விசா. 3 டைம் இப்போ 2 நாள்ல கிளம்பணும்னா, அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு விசாவே கிடைச்சது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ரகிளானே தவிர மத்த எதுவுமே எனக்கு இல்ல. நைஸ். உங்களுடைய பயங்கரமான சப்போர்ட்டர்னா யார சொல்லுவீங்க நீங்க? அப்பா தான். அப்பா தான். ஓகே. அப்பா தவிர்த்து வேற யாருமே இல்லையா? அப்பா தான் எனக்கு ஃபுல்லா. ஏன்னா அவர் தானே சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் குடுத்துட்டு இருந்தாரு எனக்கு ஜூனியர் டைட்டில் அடிக்கிற வரைக்கும். ஸோ அவர் தான் எங்க போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் அவர் தான் வருவார். ஸோ கண்ட்ரி தாண்டி கண்ட்ரி போம்போது தான் அவரால வர முடியல. அப்பலாம் அப்பாவ மிஸ் பண்ணுவீங்க. ம். எந்த கேம்லயாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்பா இருந்திருக்கலாமே நம்ம பக்கத்துல அப்படின்ற மாரி எந்த கேம்லயாவது நீங்க மிஸ் பண்றீங்களா? ஃபைனல் விளையாடும்போது தான் மிஸ் பண்ணேன். எப்பவுமே கூடவே இருந்து சொல்லுவாரு. அந்த ஓகே. நேரத்தில இல்ல தனியாவே விளையாடணும்.